இல்ல சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் நேத்திக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜக வந்து இப்ப தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா மாறிடுச்சு. நாங்க வந்து ஒரு தடத்தை பதிச்சிட்டோம். இப்ப அதிமுகவே எங்க கிட்ட கூட்டணி வேணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்து பாஜக ஒன்றும் வளரலைங்க தமிழ்நாட்டில். போன வாட்டி 5 தொகுதியில் நின்னாங்க. எப்போ 19 எலெக்ஷனில் 4% 5% ஓட்டு வாங்கினாங்க. இந்த வாட்டி நீங்கள் எவ்வளோ தொகுதியில் நின்னீங்க? 22 தொகுதியில் நின்னீங்க. நீங்கள் 22 தொகுதியில் நிற்கும் போது 5%லேருந்து 11% போகிறது பெரிய விஷயமா? நம்பர் ஆஃப் தொகுதி அதிகமாக உங்களுக்கு போடுற ஓட்டு அதிகமாகும் இல்லை? அப்போ மொத்த ஓட்டில் நீங்கள் 11% வாங்குறது பெரிய விஷயமா? ஆனா மக்கள்கிட்ட போய் கட்சி சேர்ந்துருச்சுன்றாங்க. அவங்க சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க கட்சியை அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் 5 தொகுதியில் நின்று 5% வாங்கினதுக்கும் 22 தொகுதியில் நின்று 11% தானே வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ திமுக அளவுக்கு அதிமுகவும் பெரிய கட்சியா இருந்தது. இப்போ அதிமுக தான் எதிர்கட்சி. அந்த அதிமுக வந்து எங்க கிட்ட காத்துட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு. அதிமுக காத்துட்டு இருக்குன்னா அது வந்து உங்க செல்வாக்கை பார்த்து காத்துட்டு இருக்குல்ல. உங்ககிட்ட வேறு அவங்க குடிமை உங்ககிட்ட இருக்கு. வேற விதத்தில் நீங்க அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னு உங்க தயவை நம்பி இருக்காங்க. அவ்வளவுதான்.